கோவப்படக்கூடாது. எனக்கத்தே இருந்தாலும் ஒரு ராசா மக. என்ன ராசா மக? நக்கன மக. நம்ம கும்பலதானே நக்கன மக. ராசா மகன் டாப்ல இருந்து தங்கத்துல இருக்கலாம். சந்தோஷ காட்சி. நம்ம ராமநாத் சேதி மகன் ராசா மகன் செல்ல மகன் ஒரே மகன். இன்னொரு வார்த்தை சொன்னவாரு வெண்டக்கா பிஞ்சு போல சரி நீங்களா கேட்டு பாவம் பிள்ளை வெண்டக்கா பிஞ்சு மாவு ஆகி போச்சு. சாப்பிடாம பிள்ளை இன்னொன்னு பிள்ளை சாப்பிடாம பிள்ளை ஓடி போச்சு. காய்கறி போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. யாரு கூப்பிட வந்துட்டேன். என்ன சண்டை வாய முடிக்க நான் இருக்கையிலே பிடிக்க நான் இருக்கையிலே இப்படி சட்டம் முடியல. நீ எதற்காக அஞ்சுறா? அவ தலையெழுத்து கிடையாது. தெரிஞ்சு வச்சு என்ன தெரிஞ்சு இப்படி குதிக்கையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல இல்ல இப்படி குதிச்சவாரு அப்பே நினைச்சேன். நீ போய் மாடிக்க
என்னடி உனக்கு என்ன வர வச்சிருக்க? வாங்கடி உனக்கு என்ன வர வச்சிருக்க? மூத்தவ பாரு என்னட்டு பேசுறாங்க. மூத்தவள பிறந்தவன் ஒரு பாட்டி தேவோட அக்கா நகை 6 பேரு. அவ்வளவு உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? சொல்லுடி ஆடிய தங்கம்ல ரொம்ப அடிக்காத உள்ள போயிடுறேன். ரொம்ப அடிக்காத உள்ள போயிடுறேன். இப்படி என்னைய வச்சுக்கிட்டு அடுக்கணுக்குமா இருக்குயா? மானத்தை கப்பல் ஏத்து விடுவேன். ஆறு மானத்தா ஒரு நிமிஷம் இங்க பாரு. மானத்தை கப்பல் பாட்ட போய் மூடு. பாட்ட போய் மூடு. மூடுடி. மூத்தவள பிறந்த எப்படி அடி? நீ இப்படி நடந்துட்டு தங்கச்சி மாதிரி எப்படி நடந்துக்கிறாங்க? அன்னைக்கு இது என்னச்சு? இது இடிக்கல. சரி நான் தான் பிடிக்கல. சரி என்னை பேசுற என்னடி இப்படி குடிச்சா? சரி அப்படியே அணையிற சக்காத்தி அப்படியே அவர் மேல அணையிற பாரு. சரி நடக்கட்டும். அப்படியே என்னடி இப்படி குடிக்கீங்க? இங்க வா. பரவாயில்ல. ஏய் சக்காத்தி அப்படியே உன்னுடைய கணவனை நம்பி வந்தவன் அண்ணவன். அப்படியே கள்ளி நடிக்கல கள்ளி. சரி நடத்தி நடத்தி விடுங்க அவளுக்கு. ஆமா கொஞ்சம் அவனுக்கு சந்தோஷப்படுத்தல. அத்த மக்கள்ல என்ன எம்பாடிக்காத உள்ள போயிரு தேடி எடுக்கணும். ஏண்டி ஒரு பாண்டியத்தோடைய அக்கா தங்கை ஒரு படத்தோடைய பகுதி வெள்ளையத்தோடைய மனைவி 6 பேரு ஏன் இப்படி விளையாடு மாதிரி என்ன சபரியத்துக்கு செலுத்தீங்க? அந்த பொந்த மூடு நான் தெரியாம கேட்கிறேன். அன்னைக்கு இது புடிச்சிச்சு, புதுசா புடிச்சுக்கிட்டு செய்யற வேலை அக்காவுக்கு 7 பேர் இப்படிதான் திறந்து விட தெரியுவாங்களா? இந்த நாட்டுக்கு போராட தேவையே இல்லை. சிலையா இருக்குடா. கர்மேக கூந்தலுக்கு உங்க கால் கொடுத்து சத்தத்துக்கு கர்மேக கூந்தலுக்கு உன் கால் கொடுத்து சத்தத்துக்கு வடிவான வடிவழகி உங்க வாக்குயில் சத்தத்துக்கு சத்தத்துக்கு சேலத்து மாம்பழங்கா திண்டுக்கல்லு பழங்கா அங்கேயும் திண்டுக்கல் தான் போகுது. சேலத்து மாம்பழம் திண்டுக்கல் போகுது. எந்த பழம் பிடிக்குது? என்னடி சேலத்து மாம்பழங்கா திண்டுக்கல்லு பழங்கா செங்காரும்பு தங்க கட்டி செங்காரும்பு
உங்களுக்கு அது ஏற்கனவே கும்பிட்டு தான் இருக்கு. நீ பழிவா அப்பிச்சி வெள்ளக்காரனோட போருக்கு போறாங்க. வாங்கிக்க மக்கள் நம்பி இருக்கா? எல்லாருமே குடிமையை காசு யாரும் வச்சுக்க கூடாது. ஏன்னா குடிமையை காசு போடுறது கோடி புண்ணியம். அதனால நம்ம வாத்தியாட்ட கேட்கறோம். தாத்தா அப்படி வந்துருமா? இல்ல தாத்தாவுக்கு தெரிஞ்ச மாட்டியா? காசு போட்டாலும் போறாங்க எங்க தாத்தாவுக்கு நான் இருப்பேன். தெரிஞ்சிருக்கியா? வரட்டும்டா. உன் கூலியை வாங்கிக்கிட்டு அப்புறம் ஜரடா வாங்க போய் எல்லாம் போடுங்க. ஆத்தா வாங்க. என்ன குடிமை குடிமை காசு போடுறது கோடி புண்ணியம். நாங்க எல்லாரும் போடுங்க. எல்லாரும் காசு போடுங்க. இல்லைன்னா இன்னைக்கு போய் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி குச்சப்பட்டி புதூர் போனா எங்க அமைச்சு மாதிரி யாருமே கூலி போடல அப்படின்னு வாங்க. மெதுவா சொல்லு. பூரா சொந்தக்காரங்க உனக்கு கூலி விடுவாடா வருவாங்கடா போற வேலையை பண்ண. சின்னத்தா இல்ல அங்க காட்டுற தம்பி அவங்க காட்டு கூலிய போட்டு வந்து மாத்தி மாத்தி போட்டீங்க அதுக்கு போட்டு தொலைஞ்சிருக்காது. இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும், சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா, என் உயிரின் மேலான அன்பு அண்ணா
சந்திரன் அண்ணா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் அருமையான முறையிலே மைக் செட் ஆபரேட் பண்ணி கொண்டிருந்த மைக் செட் உரிமையாளர்களுக்கும் மைக் செட்டில் பணிபுரியும் ஆபரேட்டர்களுக்கும் உலகமெங்கும் நாங்கள் நடித்துக் கொண்டிருப்பதை பரப்புவதற்கு வந்துள்ள அன்பு அண்ணா என் ஆர்வலர் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.